வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் டிவி ஆட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மைதானத்துல சேமிப்பு மட்டும் போதாது, மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டும் பண்ணுங்க. சரிதான் சார். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம மக்கள் மனசில் இன்னமும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு லாஸ் ஆகிடக்கூடாதுன்றது அவங்க நினைக்கிறாங்க. இந்த பயம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால தான் வருது. இவங்களுக்கு பயத்தை சேர்க்குற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வெளிவந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் படத்தை பார்த்தீங்கன்னா, துணிவு படத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ரொம்பவும் நெகட்டிவாக காமிச்சிருப்பாங்க. அதில் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த பேங்க்கே ஒரு 4-5 கம்பெனியை ஓப்பன் பண்ணி அந்த மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மூடி அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும்னா ஐபிஓன்ற ப்ராசஸ் மூலிமா தான் லிஸ்ட் ஆக முடியும். அதுக்கு செபியோட பர்மிஷன் வேணும். செபி ஒன்றும் சும்மாலாம் பர்மிஷன் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸ் மூலிமா தான் கம்பெனி அனலைஸ் பண்ணி தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுன்ற மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கவே தேவையில்லை. நம்ம மக்கள் மனசில் இருக்கிற இன்னொரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஃபண்டு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போயிடுச்சு, அதனால லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200-300 ஃபண்டுக்கு மேலே இருக்குது. நீங்கள் எந்த ஃபண்டில் வேணால் போடுங்க. ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னமும் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபண்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு உங்களுக்கு கண்டிப்பாக 15-20% ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த லாங் ரனில். இது வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியலைனாலும் சரி, இந்த வீடியோட கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் என்னென்ன, மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதா கெட்டதா, மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா வராதான்ற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க ஒரு பிகினருக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. அது அப்படி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதை தவிர்த்து ஈக்விட்டியில் பண்ணலாம். இப்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் 3 வகையில் பண்ண முடியும். மொதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவராக சொந்தமாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவருக்கு பிடிச்ச ஷேரை வாங்கலாம். ஆனால் அவருக்கு போதிய நேரமும் மார்க்கெட் பற்றின ஒரு நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான கம்பெனிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே. அப்போது அவர் ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அவருக்கு நிறையா நேரம் தேவைப்படும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்டைஸ், அதாவது நாலேஜ் இருக்கணும். ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக நாலேஜ் தேவைப்படும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் இல்லைனா அட்வைசர்ஸ் மூலமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. இது பண்ணுறது இன்னமும் சுலபம். ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க என்ன வாங்கணும் என்ன விற்கணும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, அவங்கள நம்ம ட்ராக் பண்ணணும். அவர் எப்போ சொல்கிறாரோ அதை நம்ம வாங்கணும், எப்போ சொல்கிறாரோ அதை விற்கணும். அதை தவிர்த்து அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். 3வது டைப் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே பார்த்துக்குவார். எந்த ஃபண்டை எப்போ வாங்கணும், எந்த ஃபண்டை எப்போ விற்கணும், எல்லாமே அவரே பார்த்துக்குவார். ஏன்னா அவங்க வேலை அதுதான். அதில் அவங்க எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், மார்க்கெட் பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். அதனால் அவங்க நமக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா சில சார்ஜஸ் எடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நான் மாதம் ஒரு 500 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிலையன்ஸ் கம்பெனி ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒரு ஷேர் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே. அங்கே தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அமௌண்ட்டை போட்டு அதன் மூலியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நமக்கு வந்து சில ஷேர்ஸாக வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு யூனிட்ஸாக கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒரு ஃபண்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரிங்ஸ்னு சொல்லுவாங்க, என்எஃப்ஓ. ஸோ இதில் மக்கள் வந்து விருப்பப்பட்டு யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக்ஸ் வந்துடும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா பண்ணும்போது நமக்கு ஸ்டாக்ஸாக வராது, அதுக்கு பதில் யூனிட்ஸாக வரும். ஸோ இந்த யூனிட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, என்ஏவின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. என்ஏவி அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்ற என்ஏவியில் நமக்கு வந்து ஒரு 10,000 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ நம்ம பண்ணும்போது 10 ரூபாய் இருந்த என்ஏவி நாளடைவில் ஒரு 15 ரூபாய் ஆகுது அப்படின்னா இந்த 5 ரூபாய் தான் நம்மளோட ஒரு யூனிட்டுக்கு உண்டான க்ரோத். ஸோ நம்மளோட அந்த 10,000 யூனிட்டுக்கு இன்ட்டு 5 ரூபா போட்டு 50,000ன்றது நம்மளோட ரிட்டர்ன். நம்ம இது வரைக்கும் டீட்டெயில்டாக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஃபண்ட் மேனேஜர்னா யார், ஏஎம்சினா என்னன்றது முல்லாக பார்த்துட்டோம். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸை 3 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. மொதல் டைப் பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன மாதிரியான அசெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுதோ அது பேஸ் பண்ணி அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈக்விட்டி பேஸ்ட் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லை டெட் பேஸ்டு அலோகேஷனாக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட் பேஸ்டு அலோகேஷனாக இருக்கலாம். இப்போது ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னா மேஜராகவே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் போர்ட பாண்ட்ஸாக இருக்கலாம். பாண்ட்ஸ் அப்படின்னா கடன் பத்திரங்கள். இதை தவிர்த்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேப்பர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹைப்ரிட்டில் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் டெட்டுலேயும் காம்பினேஷனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் மாடல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரெண்டாவது டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு பேஸ் கேட்டகரைசேஷன். ஸ்ட்ரக்சர்டு பேஸ் கேட்டகரைசேஷன்னா என்ன அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டா இல்லை க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டான்றதை சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் எண்ட் ஃபண்டா இல்லை க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்டான்றது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா ஓப்பன் அண்ட் ஃபண்டடில் நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாம். ஆனால் க்ளோஸ்ட் அண்ட் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் என்ட்ரி ஆகிற மாதிரி குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேட்டில் தான் எக்ஸிட் ஆக முடியும். தேர்ட் டைப் ஆஃப் கேட்டகரைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டா இல்லை பேசிவ்லி மேனேஜ்டான்றதை சொல்கிறது. இப்போ ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த ஃபண்டை வந்து ரொம்பவும் ஆக்டிவாக ட்ராக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை தாண்டி அதிகமாக தரணுன்றதுக்காக அந்த ஃபண்டை வந்து ரொம்பவும் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க. இதனால் வந்து அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு டைப்பில் வந்து பேசிவ். இந்த பேசிவ் ஃபண்ட்ஸுன்றது என்ன அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மாதிரி ரொம்பவும் ஆக்டிவாக அதை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். இண்டெக்ஸ் அப்படின்னா குறியீடு. இப்போ தமிழில் சொல்லணும்னா நெஃப்டி குறியீடு இல்லை வந்து சென்செக்ஸ் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்லவா. ஸோ அது பேஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். இப்போ நெஃப்டி 50ல் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதே கம்பெனிஸை தான் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த சென்செக்ஸில் இருக்கக்கூடிய 30 கம்பெனிஸை பேஸ் பண்ணி தான் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ட்ராக் பண்ணுன்ற அவசியம் இருக்காது.
அதனால் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ட்ரி லோடுன்னு சொல்லுவாங்க, எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ட்ரி லோடுன்றது இப்போ கிடையாது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸில் வந்து வெளிப்படையாகவே வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ட்ரி லோடாக எடுத்துக்கிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் செபி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா அலோகேட் பண்ணும்போது அந்த அலோகேஷன் அமௌண்ட்லேருந்து 1% எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 1% 10 ரூபான்ற மீன் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதுதான் வந்து என்ட்ரி லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸிட் லோடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காலத்துலேருந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபண்டை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி வாங்குகிற ஃபண்டை வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கு இடையில நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடு வந்து 1% இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்கீமில் போட்டிருக்காங்க. அப்படின்னா அப்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அந்த 1% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸிட் லோடுன்னு அர்த்தம். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்ககிட்ட வந்து லம்சமாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் லம்சமாக பண்ணலாம். லம்சம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, நான் அந்த 50,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். இல்லைங்க, நான் வந்து சேலரிடாக இருக்கேன், நான் மாதம் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து எஸ்ஐபின்ற கான்செப்டில் பண்ணலாம். எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரிங்களா? இப்போ எப்படி பேங்க்கில் வந்து மாதம் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போடுவோம் இல்லவா, அதே மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். மொதல் விஷயம் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 500 ரூபாவோ 1000 ரூபாவோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்லேயோ 2 ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்டாக்கில் வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட ரிஸ்க் வந்து குறையுது. ஸோ இதுதான் டைவர்சிஃபிகேஷன். 2வது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜருங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க தான் உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறாங்க. அதனால வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ட்ராக் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. 3வது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணுறது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால உங்களால் குறைஞ்ச அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் பண்ண முடியும். ஒரு தடவை மார்க்கெட் இறங்குது, இன்னொரு தடவை மார்க்கெட் ஏறுது அப்படின்னா உங்களோட ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆகிடும். இதை வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய 4வது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அசட்ஸ் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாங் ரன்னில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற அசட் கிளாஸ் எல்லாருமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பாருங்கள், இந்த சார்ட்டில் ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. கோல்டில் பாருங்கள் 10% இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5% தான் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஈக்விட்டி ஸ்கீமாக சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு லாங் டேர்ம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமையுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன் கிடைச்சா போதும், நான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லாங் டேர்ம் நான் ஹோல்ட் பண்ண முடியாது, நான் அப்பப்போ போடுவேன் எடுப்பேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ லிக்விட் ஃபண்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில். அது வந்து பார்த்திங்கன்னா பியூர் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பெட்டராக இருக்கும். இதே வந்து இல்லை எனக்கு வந்து டாக்ஸ் சேவிங்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் பண்ணலாம். ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. அது பியூராக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி லிங்க்டு தான். ஸோ அது வந்து 3 இயர்ஸ் லாக்இனில் வரும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து டாக்ஸ் சேவிங்காக ETCயில் காமிச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து டாக்ஸ் ETC செக்ஷனில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அதோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலுக்காக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அதாவது உங்கள் பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பொண்ணோட மேரேஜுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு இன்னொரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, டெஃபினட்டாக இது வந்து மற்ற அசெட் கிளாஸை காட்டிலும் இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் இது வரைக்கும் படித்த விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு பிகினர்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டேக்ஸ். கண்டிப்பாக மற்ற அசெட்ஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து டேக்ஸ் எல்லாம் வரும். அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்லாபு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு 1, அதே மாதிரி வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு 1ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து இதில் வந்து நான் ரொம்ப ப்ராடராக நான் வந்து இதில் கேப்சர் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோன்றனால ஒரு ஹை லெவலில் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இன்னமும் நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ண முடியும். தேங்க்யூ.